அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தினமலரில் உள்ள குறுக்கெழுத்து போட்டி பார்க்க போகிறோம். இன்னும் சால்வ் பண்ண ஆரம்பிக்கலைங்க. இன்றைக்கி டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தினமலரில் ஜூன் 25, 2026 வியாழக்கிழமை. அதாவது 25/6/2026. சரிங்களா, வாங்க சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். முதல் கேள்விங்க, அமெரிக்காவை கண்டுபிடித்தவர் அப்படின்னா நம்ம ஷார்ட் ஃபார்மாக கொலம்பஸ் தான் சொல்கிறோம். அதோட ஃபுல் நேம் என்ன? கிறிஸ்டோபர் கொலம்பஸ். கொலம்பஸ் வந்து இத்தாலியில் சேர்ந்தவர். சரிங்களா, இவர் வந்து அட்லாண்டிக் கடலை தாண்டி அமெரிக்காவை போய் கண்டுபிடிச்சார் 1492 வருஷத்தில். ஓகேங்களா, அங்கே வந்து இவர் போனது எத்தியோப்பியா நாட்டோட கொடியோடு போனார். எசுப்பானியா நாட்டு கொடியோடு போனார். ஓகே, ஒன்று மேலேருந்து கீழே என்ன? கோல ஆம்பிக்கு தூக்கம் வருவதன் அறிகுறி. தூக்கம் வந்துச்சுன்னா நம்ம எல்லாத்துக்கும் என்ன ஆகும்னா கொட்டாவி வருங்க. இந்த கொட்டாவிங்கன்னா உடலுக்கும் மூளைக்கும் டயர்டாக இருக்குன்னா அது ரெஸ்ட்டுக்கு ஓய்வுக்காண்டி ஆட்டோமேட்டிக்காக வரக்கூடிய அணிச்ச செயல்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா, 6 இடமிருந்து வளம் என்ன? ஆங்கில மருத்துவர். ஆங்கிலத்தில் மருத்துவர்னா என்ன? டாக்டர். டால் ஆன்ஸுக்கு டாக்டர். ஓகேங்க, அப்போ 2 மேலேருந்து கீழே என்ன? பேல ஆன்ஸு இதில் முடியுது. எண்ணிக்கையில் அதிகமானது நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்கள பலர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்க, 7 மேலேருந்து கீழே என்னன்னு பார்க்கலாமா? டேல ஆன்ஸுக்கு கார் விபத்தில் இறந்த பிரிட்டிஷ் இளவரசி. கார் விபத்தில் இருந்தவங்கன்னா டயானா. 1997 பிரிட்டிஷ் இளவரசி. ஆக்சுவலாக இவங்க வேல்ஸ் இளவரசி. ஓகேங்களா, ஓகே. 11 இடமிருந்து வலம் என்ன? 2வது இடத்து நான் இருக்குங்க. கேள்வி பதில். இந்த கேள்விக்கு பதில் கண்டுபிடிக்கிறது. இதை என்னன்னு சொல்லலாம்னா குயிஸ் அண்ட் ஆன்சர்ஸ், இல்லைன்னா வினா விடை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்க, 9 மேலேருந்து கீழே 2வது இடத்து டையில் வந்துருக்குங்க. முட்டாள். முட்டாள்னா மூடன், அசடு, இல்லைன்னா வேற என்னன்னு சொல்லலாம்னா மடையன்னு சொல்லலாம். மடையன்னா முட்டாள சொல்லக்கூடிய வார்த்தை. டை வந்ததுனால எழுதுவோம். 9 இடமிருந்து வளம் என்ன? மேலேருந்து ஆன்ஸுக்கு டேஷ் வடிகால் திட்டம் காரணமாக தண்ணீர் வீணாவது குறைந்தது. இதுக்கு வேறு ஏதாவது ஹிண்ட் இருக்கான்னு பார்ப்போமா? 8 மேலேருந்து கீழே என்ன? தவறு. தவறுனா 2 இடத்துல சொல்லணும்னா பிழைன்னு சொல்லலாம். இப்போ வடிகால் திட்டத்துக்கு 10 மேலேருந்து கீழே என்னன்னு பார்த்துக்குவோம். டேஷ் இன்றி அமையா உலகு என்ற திருவள்ளுவர். இந்த உலகத்தில் நீரே இல்லாமல், தண்ணியே இல்லாமல் உலகம் அமையாது. ஓகேங்களா, ஸோ பதில் என்ன? நீரின்றி அமையா உலகு அப்படின்னு சொன்னார். என்னென்ன திருக்குறளில் வான் சிறப்பில் சொல்லியிருக்கார். 20வது குறளா, நீரின்று அமையாத உலகினின் யார் பார்க்கும் வானின்று அமையாது ஒழுக்கு. இது திருக்குறள். இந்த வாரம் வந்து மழைநீர் நீரோட சேமிப்பை பற்றி சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். 9 இடமிருந்து வளம் என்ன? இதில் பாருங்கள், மழைநீர் வடிகால் திட்டமாக தண்ணீர் வீணாவது குறைஞ்சிச்சு. மழைநீர் வடிகால் திட்டம் வந்து என்ன பண்ணாங்க? மழை தண்ணியை வந்து பூமிக்குள்ளே கொண்டு விடுறதுக்காண்டி மழைநீர் வடிகால் திட்டம்னு சொன்னாங்க. எத்தனை வீட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கீங்க தெரியல. இம்ப்ளிமெண்ட் பண்ண பாருங்கள். 3 மேலேருந்து கீழே என்ன? மனைவிக்கு உரிய சுதந்திரங்களை அளிப்பவரை உண்மையான கணவர். ஓகே, 5 இடமிருந்து வலம் என்ன?
ரெண்டாவது எழுத்து நாவுக்கு. தகராறு, பிரச்சனை, சண்டை, வழக்கு, முரண்பாடு எல்லாத்தையும் சொன்னீங்கன்னா எல்லாத்துக்கும் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை பிணக்கு. பிணக்கம், பிணக்குன்னு சொல்லுவோம்ல. இந்த கூ வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம். பிணக்குங்கிறது 4 மேலேருந்து கீழே. கணித மேதையாக கருதப்பட்ட இந்திய பெண்மணி. கணித மேதையாக கருதப்பட்ட இந்திய பெண்மணி அப்படின்னா உடனே சொல்லிடலாம், பெண்மணின்னு சொல்லிட்டாங்க. சகுந்தலா தேவி. ஹியூமன் கம்ப்யூட்டர்னு சொல்லுவாங்க. சகுந்தலா தேவி. இவங்க வந்து இந்த சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு போகிறவங்களுக்காண்டி புக்கெலாம் எழுதியிருக்காங்க. இந்த கணக்கு எவ்வளோ வேகமாக சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக. பசில் டு பசில்ஸ், ஜாய் ஆஃப் நம்பர்ஸ். சரிங்களா? இவங்களுக்கு வந்து மனித கணினி அப்படின்னு சொல்லி பட்டம் கொடுக்குது. ஓகேங்க. 12 இடம் வந்து வளம் என்ன லால முடிஞ்சிருக்கு. அந்த நகைச்சுவைக்கு அனைவரும் டேஷ் நோக சிரித்தனர். அந்த நகைச்சுவைக்கு அனைவரும் வயிறு நோக சிரித்தனர்னு சொல்ல மாட்டாங்க, விழா நோக சிரித்தனர். இதை வந்து இன்னொரு வேர்டில் சொல்லலாம். வயிறு குலுங்க சிரித்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதை விழா நோக சிரித்தனர். விழா எங்கே இருக்குன்னு யோசிங்க, அப்போ உங்களுக்கு தெரியும். 15 இடம் வந்து வளம் என்ன. பூட்டின் ஜோடி. பூட்டோட ஜோடி என்னது? சாவி. ஓகேங்களா? 15 மேலேருந்து கீழே. ஷியடி, புட்டபதி என்றதோட நினைவுக்கு வரும் பெயர். இவர் தாங்க. ஷியடின்னு போட்டால் இங்கே ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க, இன்னைய பேப்பரில் தான் இருக்காங்க. யார்? சாய்பாபா. ஓகேங்க. 21 இடம் வந்து வளம் என்ன. சாய்பாபா பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். ஓகே. 21 இடம் வந்து வளம். அவர் சொன்ன ஒரே வார்த்தை ட்ரஸ்ட், பிலீவ். நம்பிக்கை, பொறுமை, பீஸ், அமைதி. ஓகே. 21 இடம் வந்து வளம் என்ன. சிவாஜி கணேசன் நடித்த ஒரு திரைப்படம் டேஷ் மீனா. சபாஷ் மீனா. சபாஷ் மீனானா காமெடி படமாக இருந்தது. 1958 வந்த படங்க. சரிங்க. அப்போ 17 இடம் வந்து வளம் என்னன்னு பார்ப்போமா. ஈல முடிஞ்சது. பெண் என்றால் இதுவும் இறங்குமாம். பெண்ணுன்னு பார்த்தா அவங்களோட இறக்க குணத்தை பார்த்து பேய் கூட இறங்கி வந்து அவங்களுக்கு உதவி செய்யுமாம். ஓகேங்களா? ஓகே. இந்த சைடு வந்த ஹிண்ட் வச்சு இந்த சைடு கீழே இறங்கிட்டோம். அப்போ 14 இடம் வந்து வளம் என்னன்னு பார்ப்போம். அன்னையும் பிதாவும் டேஷ் தெய்வம். அன்னையும் பிதாவும் நம் முதலில் பார்த்த தெய்வங்கள். பூமி உலகத்தில் பார்த்த முன்னறி தெய்வம். நான் இன்னும் கிடையாது. ஓகேங்களா? முன்னறி தெய்வம். இது வந்து ஔவையார் சொன்னது. கொன்றை வேந்தன் நூலில், நீதி நூலில் சொல்லியிருக்காங்க. 14 மேலேருந்து கீழே என்ன. அமைச்சரை நம் நாட்டில் டேஷ் பொழிகிறதா. அமைச்சரை நம் நாட்டில் மும்மாறி மழை பொழிகிறதா அப்படின்னு கேட்காது அமைச்சர்கிட்ட. அரசை கேட்காது. மும்மாறி மழை பொழிகிறதா அப்படின்னு கேட்டால் மாதம் 3 தடவை மழை பெய்தது தான் மும்மாறி மழை. நல்ல சிறப்பான மழை பெய்தது. ஓகேங்க. முன்னா 3, மாறின்னா மழையை சொல்லக்கூடியது. 18 இடமிருந்து வளம் என்ன. மாலை ஆன்ஸுக்கு. புளிப்பு சுவை கொண்டது. புளிப்பு சுவை கொண்டது என்ன சொல்லலாம். புளியம்பழம் சொல்லலாம். ஆனால் இங்கே வந்துக்கனால மாங்காய் சொல்லலாம். மாங்காய் ஏற்கனவே புளிப்பாக இருக்கும். அதில் உப்பும் மற்றபடியும் சேர்த்து சாப்பிட்றவங்களுக்கு அதோட டேஸ்ட் இன்னும் நல்லாவே தெரியும். ஓகே. 19 மேலேருந்து கீழே என்ன. ரிஷபம். ரிஷபம் இன்னைக்கு ராசி பலன் இந்த இருக்குது. ரிஷபத்தில் இந்த விலங்குகளோட பேர் என்னென்னா காளை. ரிஷபத்துடைய சின்னம் வந்து என்னென்னா காளை. ஓகே.
13 இடமிருந்து வலம் என்ன? பச்சாத்தில் டேஷ் சக்தி, தூய சக்தி போன்ற சொற்கள் அதிகம் இடைப்பட்டன. தீய சக்தி, தூய சக்தி, யார் தீய சக்தி யார் தூய சக்தி நாங்கள் சொல்ல போதில்லை. ஓகேங்களா? 11 மேலேருந்து கீழே. ஆச்சரியமானது, ஆச்சரியமாக இருக்கு எப்பா அப்படின்னு வியப்பாக பார்க்காது. வியப்பானது பதில் என்ன? வியப்பானது. ஆச்சரியமானது அப்படின்னு கேட்டதை நம்ம அப்படி வியப்பானதுன்னு எழுதுவோம். ஓகேங்க. 14 இடமிருந்து வலம் பாருங்க. 2வது எழுத்து பாருக்கும், கடைசி எழுத்து இம்மு இருக்குங்க. கேள்வி என்னன்னு பாப்பாமா? பிரமாதம், சூப்பர், அபாரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கு நான் இங்கிலீஷில் ஒரு வேர்டு சொல்லிட்டேன். ஓகேங்களா? கடைசி கேள்வி 20 இடமிருந்து வலம். இருக்காது என்பது ஒரு உடல் பாகம். 2 உடல் பாகமாக இருக்குன்னு சொல்லலாம். இக்க மட்டும் கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இருக்காது. சரிங்களா? அதுலேருந்து இருக்கிறது என்னது? காது. ஸோ இதுதான் இன்றைய பதில்கள். தப்பாக மென்ஷன் பண்ணியிருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க. இன்றைய ஆன்மீகம் அறிவோமா? ஷாய் பாபா. வழிபாட்டிற்கு ஆடம்பரம் தேவையில்லை. நன்றிங்க.